இப்போ ஷஷ்டஹ பாட்டஹ, இப்போ இதைத்தான் நான் சொன்னேன். ஐ வில் பி டீச்சிங் இந்த விசேஷணம்ல நான் சொன்னது பூர்ண பிரத்யாந்தா அப்படின்னு சொன்னேன் இல்லையா. பூர்ண பிரத்யாந்தானா ரேங்க். அந்த என்ன ரேங்க்? சங்கியேய வாச்சக. சங்கியாங்கிறது நம்பர். 1 ஏகம் 2 3 நம்ம படிச்சிருக்கோம். and we also have seen the ekaha eka ekam adu சத்துவாரக வரைக்கும் லிங்க பேதம் இருக்கு. பஞ்சல இருந்து லிங்க பேதம் கிடையாது. ஓகே, அது நம்ம முதல்ல நான் 4 இது மட்டும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கா யாராவது கிளாஸ்ல? ஐ எம் த ஃபர்ஸ்ட் இன் த கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல. நான் முதலாவது அப்படின்னு சொல்லும்போது அதுவும் விசேஷம் தான். எந்த மாணவன்? முதலாவது மாணவன். which boy? I'm the first boy. ஒரு ரோல நிக்கிறார். 23வது பையன், 10வது பையன், முதல் பையன் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த இடத்துல 6th boy. சோ அதுதான் இங்க ஷஷ்டஹ பாட்டஹ. so the ஷஷ்டஹ is also விசேஷம். it's also an adjective. so this is all what we are going to learn. okay so ஷஷ்டஹ பாட்டஹ. இப்போ முதல்ல let us see the சூக்தி. சித்தே. okay please read it as சித்தே. அந்த இத்து வந்து half இத்து அப்புறம் தே. சித்தே வாச்சி கிரியாயாம் ச மகதாம் மேகரூபதா. okay சித்தே வாச்சி கிரியாயாம் ச மகதாம் okay ஏகரூபதா புரிஞ்சிருக்காது. இப்போ ஏக ரூபதா அப்படின்னா ரூபம், ஒரே ரூபம், ஒரே மாதிரி, சேம் வே, இந்த சேம் மேனர். மகதாம், மகதாம்னா யாரு? கிரேட் மென். கிரேட் மென் உயர்ந்தவர்கள். ஓகே, உயர்ந்த எண்ணங்களை உள்ளவர்கள், உயர்ந்த குணத்தை உள்ளவர்கள், த கிரேட் மென். அவள்கிட்ட என்ன இருக்கும்? சித்தே. சித்தேனா அவளோட சிந்தனை, their thoughts. வாச்சே, வாச்சனா ஸ்பீச். சித்தே சிந்தனை, வாச்சே ஸ்பீச். so their thoughts, their speech. கிரியாயாம் actions. so cha is and நம்ம எல்லாருக்கும் தெரியும். so சித்தே வாச்சி, வாச்சி வாச்சி it's a ஸ்திரீலிங், அதனாலதான் வாச்சி. கிரியாயாம் ச மகதாம் ஏகரூபதா. so உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள், உயர்ந்தவர்கள். உயர்ந்தவர்கள்னு நம்ம யார சொல்றோம்? உயரமா இருக்கிறவங்க, நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க, அப்படி கிடையாது. உயர்ந்த சிந்தனை இருக்கிறவங்க, உயர்ந்த எண்ணங்கள் உடையவர்கள். அவளுக்கு எப்படி இருக்குமா? அவளுடைய எண்ணம், அவளுடைய பேச்சு, அவளுடைய செயல் மூணுமே ஒன்னாவே இருக்கும். so great men, their thoughts, their speech and their action will all be equal, will all be the same. நினைக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, அப்படிலாம் சொல்லுவாள். நம்ம வழக்கத்துல இருக்கோம், நீ ஒண்ணு பேசுற, இன்னும் நீ செய்யற. but great men are not like that. what they speak, they will do. what they think, they will speak. so everything will be great. so that is why they are great men. okay so that is what the Sukti says. okay now today in the Bhasha Abhyasa நம்ம என்னெல்லாம் லக்கார் பார்த்திருக்கோம்? we have seen lat lakarah, lang lakarah, lot lakarah. lat lakarah என்ன? வர்த்தமான கால, வர்த்தமான கால சூச்சயதே, present tense சொல்லுறது. lang lakarah பூதகால சூச்சயதே. लोट लकार
आज्ञार्थं प्रेरणा सूचयति ओके सो இதெல்லாம் என்னென்ன சொல்றது நம்ம பார்த்தோம் அடுத்து we are going to see the future tense future நம்ம எல்லாருக்கும் தெரியும் what is that what we are going to do tomorrow shvaha நம்ம அதுக்கு தான் படிச்சோம் அத்ய hyaha na yesterday parahyaha na day before yesterday praparahyaha na the day before yesterday shvaha tomorrow parashvaha day after tomorrow praparashvaha the day after tomorrow நம்ம படிச்சோம் so the future la what we are going to do so in english la நம்ம தமிழ்ல படிச்சிருக்கோம் எதிர்காலம் இங்கிலீஷ்ல future tense okay தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல it is called ரிட்லகார் ரிட் லா போட்டு கீழே ரு மாத்திரா ரிட்லகார் okay ரிட்லகாரः so ramah okay can we start reading this thing bala madam are you there yes madam namaskara namaskaram padingo rendu sentence padingo ramah shvah nagaram gamishyati raman நாளை நகரத்திற்கு செல்வான் மாதுலஹ ஸ்வஹ ஆகமிஷ்யதி தாய்மாமன் நாளை வருவார் ஓகே ஓகே கேன் ஸ்டாப் இப்போ இந்த நான் தான் அவங்கள ரெண்டு சென்டென்ஸ் எதுக்கு இப்போ முதல்ல படிக்க சொன்னேன்னா இப்போ நம்ம எல்லாருமே லக்காரா படிச்சிருக்கோம் இது வரைக்கும் நம்ம படிக்காதவா இந்த கிளாஸ்ல எனக்கு தெரிஞ்சு யார் இருக்கான்னு தெரியல மேபி தீப்தி ஷி இஸ் ஜாயின்ட் நியூ ஆர் சரஸ்வதி மேடம் the others all they have learned இந்த சங்கராபுரத்துல படிச்சிருக்கோம் இப்போ நம்ம கச்சதி அப்படிங்கிற வேர்டு கச்சதி நம்ம லட்லக்காரல கச்சதி வருது லங்லக்காரல அகச்சத் அப்படின்னு வருது லோட்லக்காரல கச்சது அதே கம் தாத்து சேம் கம் தாத்து when it comes to future tense litlakara varumbodhu dhaatule endu varudhu pa this is one interesting thing here where we have to be also very careful so adha paatittu adanal da na adha mudichittu indha rendu idha paatittu apprama we will first go to the rupani rupatha nama padichindona namakku sentence padikkiradhukku it will be easier for us how நம்ம எல்லாத்துலயும் எப்படி பார்த்தோம் தீதஹ அந்தி சீதஹத மீவஹ மஹா பார்த்தோம் அப்புறம் இத்தாமி அன் இஸ்தந்த அம் ஆவ ஆம அப்புறம் தூதாமந்து ஆதம்த ஆனி ஆவ ஆம பார்த்தோம் இப்ப இதுல வந்து this is nothing but it is very very easy to do the future tense நிறைய பேர் பார்த்தேன்னா ஃபியூச்சர் டென்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஹவு வி ஆர் டூயிங் த லெட்லக்கார் லெட்லக்காராலே நம்ம இஷ்யா அப்படின்னு ஆட் பண்ணிட்டோம்னா போதும் இஷ்யதி தீதஹ அந்திய இஷ்யதி இஷ்யதஹ இஷ்யந்தி இஷ்யசி இஷ்யத்தஹ இஷ்யத இஷ்யாமி இஷ்யாவஹ இஷ்யாமஹ கரெக்டா அதேதான் but only then that ishya we are adding same with atmanepadi also ishyate ishyete ishyante ishyase ishyethe ishyadve ishye ishyavahe ishyamahe so நம்ம பார்த்தோம்னா there is not much difference in the form but you have to be very very careful when it comes to future tense ஏன்னா future tense என்ன ஆயிடுறதுன்னா லிட்ல கார்ல நிறைய வேர்ட்ஸ் நான் சொன்னேன் இப்போ கச்சதியை நம்ம
கச்சிஷ்யத்தின்னு யாராவது போட்டுட்டானா வர்த்தமான காலம் மாதிரிதானே, அதுல இஷ்ய தானே போடணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தப்பா போயிடும். ஏன்னா இது தாத்துவுல இருந்து வருது. பா பிப பிபதி பிபதி நம்ம சொல்றோம். ஆனா ஃபியூச்சர் டென்ஸ் அதுல பாஸ்யத்தின்னு வரும். நிறைய வரும், பின்னாடி பார்க்க போறோம். சோ இதுல நம்ம தாத்துவை மனசுல வச்சுக்கணும். இந்த இது பண்ணும்பொழுது we have to keep the dhatu in the mind when we are doing the future tense. Okay, that is something that we have to remember. future tense பண்ணும்போது மட்டும் நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ இப்போ கமிஷ்யதி, கம் தாத்து வந்து கச்சதி ஓட இது கமிஷ்யதி. அப்போ மாத்துலஹ ஸ்வஹ ஆகமிஷ்யதி. கமிஷ்யதி ஆகமிஷ்யத்தின்னா உங்களுக்கு தெரியும், போறது வருது, வருவார். ஓகே, திஸ் சைடு யூ ஹேவ் ரெட். கடைசியில் விஜயலட்சுமி மேடம் படிங்க. Are you there? Vijayalakshmi madam, are you there? Yes madam. Yes, padinga. Third sentence padinga. Maha kashtam அனுபவிஷ்யந்தி. ஏழைகள் கஷ்ட அனுபவிப்பார்கள். ஸ்வஹ வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுதுமா. எனக்கு மட்டும் தானா, என்ன எல்லாருக்குமா அது எனக்கு தெரியாது. பட் கேட்கல. அதான் சபையில் தோழி பாடுவாள். ஓகே, இப்போ அனுபவிஷ்யதிங்கிறது ஒண்ணும் இல்லை. அனுபவதி அனுபவிஷ்யதி பூதாத்து, அது அணுவோட பூதாத்து சேர்ந்திருக்கு. அனுபவாமி அனுபவிஷ்யதி அனுபவதி. பட் இந்த காஸ்யத்திய பாருங்க, காயத்திங்கிற இடத்துல காயத்திங்கிற பரஸ்மைபதி லட்லக்காரில் வருத காஸ்யத்தின்னு வந்து the changes the future tense we have to be very careful about it. Okay. Yes, anybody has got any doubt? Okay, Deepti, can you read ma? Chitrama is not there. Bhuvaneshwari also, I think she doesn't have a book. If she's there also, I don't know. Bhuvaneshwari madam irukangla? Therilla. Bhuvaneshwari irukingla? Illaya. Okay. Okay, Deepti, can you read? Yeah. Yes. Swaha sabhayam sakhi gasyati. No, that is over. Oh, okay, sorry. Agrima saptahe guruhu vyakaranam patayishyati. The teacher will teach grammar next week. Tau shwaha rajadhanim gamishyatah. They both will go to the capital tomorrow. Okay, you can stop here. So inga pathina here agrima saptahe. Agrima next saptahe week. Okay, during the next week. Guruhu vyakaranam patayishyati. Okay, so there is a thing in Sanskritam which is called nijantam. That nijantam அப்படினா nich antam அப்படி, nichoட antam, that is nijantam. இப்போ அது நிஜந்தம்னா என்னன்னா மேக்கிங் somebody do. இப்போ பட்டதி, நான் படிக்கிறேன், I read. பாட்டயதி, I make someone read. So நான் என்ன பண்றேன், I'm teaching. Okay, karoti, I do. karayati, I make someone do. So அது மாதிரி பாட்டயதி அப்படின்னா teaching. So that is means what? Make someone learn. படிக்கிறதுனா you learn, you read. பாட்டயத்தினா you make someone read, make someone
learn. Okay, so that is exactly the meaning of a teacher, who makes others learn. So patayati, teaching. Okay, so patayashyati, paathukonga, difference paathukonga. Because why I am saying all this is, tomorrow when you do translation, you should not be carried away. Oh, பாட்டா வந்திருக்கா, அப்ப ரீடு தானே, படிச்சு அவன் படிக்கிறான் நாளை படிப்பான் அப்படி போட்டக்கூடாது. பாட்டயிஷ்யதி. ஓகே, பாட்டயிஷ்யதி. ஓகே, இப்ப அது எப்படி வரும்? பட்டிஷ்யதி வரும். ஓகே, நாளை நான் படிப்பேன், பட்டிஷ்யதி. நாளை நான் பாடம் கற்றுக் கொடுப்பேன், பாட்டிஷ்யதி. பாட்டிஷ்யதி, பட்டிஷ்யதி. You should know the difference. Okay, so this also gamishyatah. So இது ஒண்ணுமே கிடையாது. This is தீதஹ அந்தி. அப்படியே டூ த்விவச்சனம் வர்றதுனால it is gamishyatah. Okay, Visala Mata is not there. So Uma madam, can you read? Yes madam. तौ स्वः राजधानी गमिष्यति अदायतले பார்த்துட்டாங்கம்மா, பார்த்துட்டாங்க. 7th and 8th. दुष्टान् देवः दण्डिष्यति. God தண்டை நல்ல ஹலோ தண்டயிஷ்யதி நல்ல கரெக்டா படிங்க. இப்ப எழுதும்போது ஸ்பெல்லிங் விட்டுருவோம் அப்புறம். ஓகே. दुष्टान् देवः दण्डयिष्यति. God will punish the wicked. स्वः प्रातः सः धनं दास्यति. He will give money tomorrow morning. ஓகே, இப்ப ததாதி, தாங்கற தாத்து ததாதி, ததாதிங்கிறது தாஸ்யதி, தாஸ்யத்தின்னு வந்துட்டு பாருங்க ஃபியூச்சர்ல. So these are some things that you have to note. Okay, yes Uma madam, you can mute yourself please. Yes மேடம் ஒரு நிமிஷம் வேலையே, மேபி என்னோடது தப்பா என்னன்னு தெரியல. வெரி சாரி. என்னம்மா, வாட் ஹேப்பன்? எனக்கு ஒண்ணுமே காதுல வேலை. சாந்தி, யார் படிக்கிறதும் காதுல வேலை எனக்கு. அப்போ மிச்சம் எல்லாருக்கும் விழுறதாமா? கிளியரா இருக்கும் மேடம். மேடம் எனக்கு ஒண்ணு கேட்கணும் மறந்து, இந்த பாட்ட இஷ்யத்தி மாதிரினா தண்ட இஷ்யத்தி இல்லையா? he will be punished அப்படியா? இல்ல 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 இல்ல, நீங்க எல்லாமே இல்ல இல்ல அது நிஜந்தம் கிடையாது. அததான் நீங்க don't get carried away. ஓகே, இது கற்பிப்பார், தண்டிப்பார். ஓகே, that is simply I told you about nijantam to tell you the difference between pata and இது dandayati, dandayishyati. Dandayati, dandayishyati can be also, but let us not talk about it now. Okay, okay, thanks. Yeah, dasyati தாத்துவோடு இஸ்யதி. ஓகே, that. அப்புறம் அடுத்தது யாருமா படிக்கணும்? This side after Deepthi, I think it is Kanchana. Lakshmi madam has not come, yes, right? Madam. Lakshmi madam has not joined us. No, okay. Yes madam, shall I? Yeah, please. Te parashvah spardishyante. They will complete the day after tomorrow. Sasyani vegena vardishyante. Plants will grow fast. Okay. அதாவது ஸ்பர்திஷ்யந்தே. இப்ப இத பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிரும், இட் இஸ் அ ஆத்மநேபதே verb அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா தே வந்துடுது, அதனால சேம் வே வர்திஷ்யந்தே, வர்த்ததே வர்திஷ்யந்தே. ஓகே, ஸோ பரஸ்வகனே நாளை மறுநாள். ஸோ மெயினாக என்னன்னா, யூ ஷுட் நோ த எண்டிங் கண்ட்ரி. எண்டிங் பண்ணினா தான் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப்டர் காஞ்சனா த சைடு who's there? I think it is Shanti madam. Are you there? Shanti madam? Yeah.
Yeah, I'm here, ma'am. Shall I read? Yeah, Okay, thank you. Sasyani vegena. முடிச்சுட்டாங்க. Next one. Kim tvam उत्तीर्णः भविष्यसि. நீ தேர்ச்சி அடைவாயா? त्वं प्रयतिष्यसे चेत् वर्धिष्यसे. நீ முயன்றால் முன்னேறுவாய். ஓகே, நீ பாட்டுங்க ஒரு நிமிஷம். சி இப்போ இந்த இதுல வந்து கிம் துவம் உத்தீர்ணக பவிஷ்யசி. உத்தீர்ணகன பாஸ் பண்ணது. ஓகே, பவிஷ்யசி இஸ் நத்திங் பட் பூ தாத்துவோட இது. வில் யூ, ஓகே, வில் யூ பாஸ் அப்படிங்கிறது தான் துவம்ங்கிறதுனால அந்த சி ஹஸ் கம். கிம் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? ஐ திங்க் வி ஆல்ரெடி லேர்ன்ட் இன் பிரவேஷாலே அது படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கிம் அண்ட் வா when it comes we use it for questions. Okay, and the second one prayatishyate. Okay, the try பண்ணறது. Okay, யத்ததே நம்ம படிச்சோம்ல, யத்ததே அதுதான். யதிஷ்யதே. Chet is an avyayam which we'll be learning today in our lesson. If அதாவது துவம் பிரதிஷ்யசே சேத் வர்திஷ்யசே. வர்திஷ்யசேனா வர்ததேனா டு grow actually. Okay, வர்ததே. இப்ப சஸ்யானி வர்ததேனா growth பண்ணுவோம். இப்ப நம்மள வந்து நீ grow, நீ படிப்புல you grow அப்படின்னு சொல்ல மாட்டோம். இந்த contextual meaning, நீ முன்னேறுவாய் அப்படின்னு சொல்லணும். ஸோ நீ முயன்றால் ட்ரை பண்ணுறது தான் எத்ததே அந்த verb நம்ம பார்த்தோம். ஓகே, அடுத்ததுமா டிசைடு. லக்ஷ்மி இஸ் நோட். தென் நித்யா மேடம், கேன் யூ ரீட்? நமஸ்காரம் மாதா. त्वं श्वः मेलिष्यसि किं? நீ நாளை சந்திப்பாயா? अहं श्वः मेलनार्थं प्रयत्नं करिष्यामि. நான் நாளை சந்திப்பதற்கு முயற்சி செய்வேன். ஓகே, இஸ் நிர்மலா தேர்? எஸ் மேடம், இருக்கேன் மேடம். ஓகே சாரி மா, அடுத்தது நீங்க நோ ப்ராப்ளம். இப்போ மேலிஷ்யசி, இப்போ இந்த இடத்துல பாருங்க, there is again இது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? மிலதி அப்படின்னு படம். மில் தாத்து, மிலதி, மிலத்தக, மிலந்தி, டு மீட். ஆனா ஃபியூச்சர்ல வரும்போது மேலிஷ்யதி. அதே மாதிரி லிக்கதி will become லேக்கிஷ்யதி. So the future tensல the problem is there are too many changes. We have to be careful when we are reading the forms of it. Melishyasi kim. Again I told you kim will come for question. Okay, tvam melishyasi kim oni sandipaya அப்படினு கேக்குறது. question உங்க ஞாபகம் வருது. When you are writing the homework, please see that place the punctuation marks after the sentence. Okay, if it is a question or a full stop, whatever it is, start practicing. Okay, and aham shvaha melanartham prayatnam karishami. melanartham. Okay, so melanaya நான் நீங்க படிப்பேன், இன்னும் சதுர்த்தி விபக்தி வரும்போது படிப்பேன். melanartham prayatnam karishami. Okay, to meet. melanartham to meet, முயற்சி செய்வேன். So to meet. Okay, then Nirmala madam, can you read the next one? Yeah. Yes madam. Namaskar madam. प्रपरश्वः अहं पुस्तकं प्रति दास्यामि. I will send the book 2 days after tomorrow. चित्रं दृष्ट्वा अहं मोदिष्ये. I will be happy after seeing the picture. Okay. So
இப்ப இந்த இடத்துல பாருங்க, இட் இஸ் பரஸ்வஹ நம்ம எல்லாருக்கும் தெரியும். the day after tomorrow, அதான் நாளை மறுநாளுக்கு மறுநாள். இப்போ பிரதிதாஸ்யாமி, பிரதி திருப்பி கொடுக்கிறது, தாஸ்யாமி டு கிவ், பிரதிதாஸ்யாமினா ரிட்டர்ன். ஓகே, ஸோ நாளை மறுநாள் நான் புத்தகத்தை திருப்பி தருவேன். ஸோ ஹியர் there is nothing special except that already we saw தாஸ்யதி பார்த்தோம் நம்ம ஒரு இடத்துல, அதே தான் தாஸ்யாமி. சித்திரம் திருஷ்டுவா அகம் மோதிஷ்யே, மோதிஷ்யே அப்படின்னு வரும்போது யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் ஆத்மநேபதே. ஓகே, மோதத்தே அதோட மோதிஷ்யே. திருஷ்டுவாங்கிறது துவா பிரத்யே, we will see it later. ஸ்வஹ and the next one from here, சீதாராமன் சார். நான் சொல்றேன். ஸ்வஹ அகம் பஞ்சவாதனே உத்தாரயாமி, உத்தாஸ்யாமி, நாளை நான் 5 மணிக்கு துயிலெழுவேன். வயம் ஸ்வக கதாம் படிஷ்யாமக, நாங்கள் நாளை கதையை படிப்போம். ஓகே ஓகே, ஸோ இந்த உத்தாஸ்யாமி அப்படிங்கிறது உத்திஷ்டதி நம்ம படிக்கிறோம் இல்லையா, உத்திஷ்டதி ஐ கெட் அப், உத்திஷ்டாமி அகம் பஞ்சவாதனே உத்திஷ்டாமி, நான் 5 மணிக்கு எழுந்திருப்பேன், தூங்கி எழுந்திருப்பேன். இப்போ உத்திஷ்ட எப்படி வருது பாருங்க, நம்ம நினைக்கிறோம் உத்திஷ்டாமி அப்படிங்கிறது உத்திஷ்யாமி வருமானம், அங்க தப்பு பண்ணிடும். அதான் உத்தாஸ்யாமி. அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்ப இங்க நம்ம ஷதி இஷ்யதி இஷ்யதஹ இஷ்யந்தி அப்படி பண்றோம் இல்லையா, நிறைய இடத்துல the endings will always be given as syati syatah shanti. இஷ்வ கொடுக்கவே மாட்டாங்க, they will give this only, they will give, but due to the sandhi the ish becomes ish. But just to make it easier for us to learn, I am saying ishyati, but you must keep in mind where all ish comes and where all is comes. Okay, Sita Raman sir has read. Sita Lakshmi madam. Sure madam. Bhavantah dhanam na lapsyante, தாங்கள் பணத்தை பெற மாட்டீர்கள். வயம் மகாபுருஷாக பவிஷ்யாமக, நாம் உயர்ந்த மனிதர்களாவோம். ஓகேமா. ஸோ லப்ஸ்யந்தே, லப்ஸ்யந்தே லபத்தே, லபத்தேங்கிற வேர்டு, ஓகே, லபத்தே அப்படிங்கிற ஆத்மநேபதே அந்த தாத்து லப்ஸ்யந்தே ப்ளூரல்ல, லப்ஸ்யத்தே லப்ஸ்யத், ஓகே, லப்ஸ்யேத்தே லப்ஸ்யந்தே. இப்போ அடுத்தது மகாபுருஷாக பவிஷ்யாமக, நாங்கள் உயர்ந்த மனிதர்கள் ஆவோம். பூதாத்துவோடு பவிஷ்யாமக அந்த இந்த ரூட். ஸோ இந்த ஃபியூச்சர் டென்ஸ்ல they have given very less sentences நம்ம பார்த்தோம்னா, but at the same time we have to take care that we learn it. இப்போ நம்ம இந்த ஃபார்ம்ஸ் it's very easy to remember. தீர்த்தஹாந்தி பக்கத்துல நம்ம இஷ் ய இஷ் ய அப்படின்னு போட்டோம்னா அதே தீர்த்தஹாந்தியோட ஃபார்ம். பட் இன் மெனி தாத்துஸ் the forms will change. அதைத்தான் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஓகே, தீர்த்தஹாந்தியும் தே இதே அந்தே ரெண்டுக்கும் அதே ஃபார்ம் தான். ஸோ இப்போ பரஸ்மை பதே ஆத்மனி பதேல they have given some verbs for us to understand easily, which we have already read. Okay, so அது somebody can read it for us. Who is this? Sita Lakshmi madam has read. அந்த சைட்ல இருந்து யார் வர? நித்யா நிர்மலா, அப்புறம் பார்வதி ஹரிஹரன் மேடம் வாங்க. படிங்கம்மா, இந்த கிரீட பரஸ்மை பதை படிங்கோ நீங்க. பார்வதி சிவராமன் மேடம் அடுத்தது நீங்க ஆத்மனை பதை படிங்க. ஓகே, भविष्यकालस्य रूपाणि परस्मैपदी धातुः
प्रथमपुरुष அது வேண்டாம், அது வேண்டாம், அது நான் படுது, அது வேண்டாம். கீழே கொடுத்திருக்கா பாருங்க, கீழே கொடுத்திருக்காங்க. क्रीडति இது ले अच्छा क्रीडति டேபிள் இல்லாதக்கு உள்ளது. अच्छा கீழ இருக்கு. டேபிள் வேண்டாம், டேபிள் இஸ் ஆல்ரெடி தேர். I already finished. क्रीडति क्रीडिष्यति गच्छति गमिष्यति भवति भविष्यति लिखति लेखिष्यति करोति करिष्यति. ओके ओके पार्वती ईश्वरम मैडम. भाषते भाषिष्यते वर्धते वर्धिष्यते मोदते मोदिष्यते स्पर्धते स्पर्धिष्यते यतते यतिष्यते. Okay, so yeah, you can mute both of you. So you see the changes here. நான் சொன்ன மாதிரி கச்சதியில கமிஷ்யதி வந்திருக்கு, லிக்கதியில லேக்கிஷ்யதி வந்திருக்கு, கரோதி has become karishyati. Here I think there's no change. vardishyate modishyate spardishyate yatishyate vashishyate. Okay, here there is no change. Yeah, so the next page, நினைவில் கொள்க. Okay, who's there in after PR? Radhi madam, I think you have to read. Yes madam. You read. Pibati 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 pibati. One minute. Saraswati madam, do you have any doubt? No okay. doubt இல்ல. எஸ்ல என்னோடது இருக்கேன் இல்ல எஸ்ல இருக்கேன்னு கேளுங்க. எஸ் மார்க் வந்துட்டு இல்ல. Okay, you can please mute yourself, Saraswati madam. Yeah. படிக்கட்டுமா மேடம்? படிங்கம்மா. पिबति पास्यति नयति नेष्यति उपविशति उपवेक्ष्यति उत्तिष्ठति उत्थास्यति पृच्छति रक्ष्यति नमति नम्स्यति ददाति दास्यति लभ्यते लप्स्यते लभते लप्स्यते. Okay, you can stop. So you see so much change in this, so much of change. Pibati becomes pasyati, nayati becomes neshyati, upavishati becomes upavekshyati. and the iksha vandadadu and adukla. Uttishtati becomes uttasyati. Okay, then prichati becomes prakshyati, namati becomes namsyati, dadati becomes dhasyati, labate becomes lapsyate, janati. Okay, the next one. Yeah, here I think Shanti has finished. Saraswati madam, can you read? Yeah. Yes madam. Janati ज्ञास्यति शृणोति शोष्यति शक्नोति सक्ष्यति ददाति दास्यति पश्यति द्रक्ष्यति गायति गास्यति पचति पक्ष्यति. இந்த शृणोति the spelling தான் எனக்கு டவுட் தெரியும். श्रोष्यति 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 श्रोष्यति. நம்ம அந்த ஸ்ருணோதிக்கு ஸ்ரா போட்டு ஷ்ரூ போட்டோம் இல்லையா ஒரு தடவை நம்ம வந்து எழுதும்போது. ஆமா, இப்ப இங்க வந்து ஷா போட்டு கீழே. ஆமா, இது ஸ்ரா, இது வந்து இது ஸ்ரூ, அது வந்து ரு ரிகாராந்த. இது வந்து ரேபா, Refa and Rikaranta, they both are different. Okay? ரெண்டுக்கும் அர்த்தம் டிஃபரண்ட். அர்த்தம் மேடம் எனக்கு ரெண்டுக்கும் ஸ்ருணோதிக்கும் டிஃபரன்ஸ்.
டிஃபரன்ஸ் கிடையாதுமா, ஒண்ணுதான். ஓகே. சோ எப்படி வேணா எழுதலாமா? எப்படி வேணாலும் எழுதக்கூடாது. ஸ்ருணோதி எழுதும்போது இப்படிதான் எழுதணும், ஸ்ரோஷ்யத்தை எழுதும்போது இப்படிதான் எழுதணும். ஏன்னா அது வந்து அது ப்ரொனன்சியேஷன்ல இருக்கு. Will you please mute ma? Please mute ma. Okay. So actually what the difference between the both is, if you are actually thinking of it, the shrunoti அப்படின இடத்துல நீங்க பிரிச்சு எழுதும்போது ish plus ரிகாராந்த போடுங்க, ஷகாராந்த ரிகாராந்த போடுங்க. shru is the dhatu. அப்ப ஸ்ரு நோதி. ஆனா இங்க வந்து நீங்க எப்படி எழுதுறேன்னா ஸ்ரோஷ்யதி, இஷ் போட்டுட்டு ரேஃபா போடுங்க. So that is the difference, Saraswati madam. Don't get confused. Are you able to understand now? Madam, 1 minute. அந்த ததாதி தாஸ்யதி இருக்கு இல்லையா, இப்போ இதுல வந்து ததாதி தாஸ்யதி நம்ம நார்மல் ஸ்பெல்லிங். இதுக்கு முதல்ல ராதே மேடம் படிச்சாரு, அதுல வந்து ததாதி, ரெண்டாவது வந்து செகண்ட் தா இருக்கு இல்லையா, இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆமா, அதாவது இந்த ததாதி இஸ் டு பிளேஸ், டு கீப். புரியுதா? அதாவது thank you the third the and the fourth the வர இடத்துல to put it in place, to keep it in place. ஸ்தாபயதி மாதிரி. ஓகே, ஸ்தாபயதி to place, அந்த மாதிரி ததாதி. இது வந்து ததாதி, அது வந்து ததாதி. புரியுதா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்? இந்த ததாதி வந்து to give. ஓகே thank you madam, thank you. இது வந்து கொடுக்கிறது, அது வந்து to place. Okay, thank you. I was going to explain that only by the time she asked me about Srosheti அவங்க கேட்டாங்க, அதனால தான் I was. Okay, no, thank you madam, thank you so much. Okay, yeah, சொல்லுங்க. எனக்கு அந்த ஸ்ருணோத்தில தான் ஒரு டவுட் மாதா. அந்த இந்த ஸ்ராவும் எப்போ போடுறது அப்படின்னு தான் எனக்கும் தெரியல. அதாவது it is all about pronunciation. Sanskritam is a language of pronunciation only. நீங்க ஸ்ரு நீங்க சொல்லும் போதே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும் போதே ரிகாராந்த வருது. இந்த சம்யுக்த அக்ஷரத்துல பாத்தீங்கன்னா கு இக்கு கு ககாரா. அதாவது எப்பொழுதுமே வாட் பீப்புள் சே இஸ் இக்குன்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. இக்குன்னு சொன்னானா ஈ இருக்கு முன்னாடி. பிகாஸ் ஐ டோல்ட் யூ சம்ஸ்கிருதம் இஸ் a language of pronunciation. அதனால ககாரான்னு சொல்லணும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம கிருஷ்ணா அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிருல என்ன இருக்கு, ககாராவும் ரிகாராவும் இருக்கு. இப்ப ஸ்ருணோத்தில ஸ்ருணோதி ஸ்ரோ ஸ்ரோ ஸ்ரோன் நம்ம அந்த இடத்துல ரேஃபாவை கொண்டே வர முடியாது. வேற நீங்க ஸ்ரோஷ்யதி ஃபியூச்சர்ல வந்து இட் கம்ஸ் அஸ் ஸ்ரோஷ்யதி. அப்ப ஷகாரா ரேஃபா வந்துடுறது. So the difference is only between Rikaranta and Refa. Both have R only in them. Ru இருந்தாலுமே இது வந்து ரு ரு ஊ சேர்ந்து வர்ற மாதிரி வருது. ரிக்கு ரு, அது வந்து ரா பிளெயினா ரா. So ஸ்ரோ இஷ் ரேஃபா ஷகாரா ரேஃபா ஓகாரா. That is ஸ்ரோ. This is Shakara, Rikar, that is Shru. Yes, Nitya madam. சொல்லுங்க. Yes மாதா. புரிஞ்சது மாதா. கொஞ்சம் பிராக்டிஸ்ல வந்துருமா அது? ஓகே. ஆக்சுவலி மேடம் பார்வதி இந்த ஸ்ரூ தாத்துவே வந்து நம்ம வந்து அந்த இந்த இது மாதிரி தானே ஸ்ரோங்கிற மாதிரி தானே நம்ம எழுதுறோம் இல்லையா? இஷ் ரேஃபா அப்புறம் ஊ இல்லையா, அப்படித்தானே? இஷு ரேஃபா, நீங்க ரேஃபா அண்ட் உகாரா உகாரா அப்படி போடலாம். உகாரா நீங்க வந்து அந்த ஒரிஜினல் தாத்துவை பார்த்தேன்னா ரிகாரா தான் வரும். அதாவது அந்த இந்த ஸ்ருணோதி மாதிரி தான் வருமா? இஷ் வராது, ஸ்ரோ வராது. இந்த ரிகாரா கிருஷ்ணால வர்ற மாதிரி ஸ்ரு தாத்து தான் வரும். ஆமா,
ஸ்ருணோதி ஸ்ருணுவந்தி அப்படிதான் வரும். ஓகே, so that's like that. ஓ, ஸ்ருணோதி எப்படி வந்திருக்கு பாருங்க. ஸ்ருணோதி is rule, you know. So you say shrunoti, you don't say shranoti. We don't say shranoti, we say shrunoti. So அந்த அப்பர் ரிக்காராந்தா தான் வரும். இதுல நம்ம ஊவே போடலையே, இங்க ஊவே போடலாம், அங்கே சோ ரிக்காராந்தா வரும்போது அப்படி. இங்க வந்து நம்ம ரேஃபா ஏன் போடுறோம், ஷ்ரா ஏன் போடுறோம் அப்படின்னா, ஏன்னா அது ஓகாராந்தா வந்தது, ரேஃபா வந்தது. அதனாலதான் அந்த கீழே அந்த நம்ம போடுவோம் இல்லையா, ஆஃப்டர் த கான்சனன்ட் ரேஃபா வந்தானா கிரா எப்படி போடுவோம், கிரா ச்ரா அந்த மாதிரி ஷ்ரா. ஓகே ஓகே. இப்ப சக்னோதி ஷக்ஷ்யதி பாருங்க. ஷக்ஷ்யதி, ததாதி தாஸ்யதி, பஷ்யதி பஷ்யதிக்கு பாருங்க திருஷ் தாத்து. தாத்து என்ன, திருஷ். ஆனா அது எப்படி வருது, திரக்ஷ்யத்தின்னு. அப்போ அந்த தாத்து எப்படி இருக்கு, திருஷ் ரிகாராந்த. ஆனா இங்க வருது எப்படி வருது, திரக்ஷ்யதி. சரி, அது சேஞ்சஸ் பாருங்க. இங்க திரக்ஷ்ய ஃபியூச்சர்ல வரும்போது ரேஃபா வருது, ஆனா தாத்துல வரும்போது திருஷ் ரிகாரா வருது. ஓகே. அப்புறம் காயதி காஸ்யதி, பச்சதி becomes pakshyati, pakshyati. Okay, so this is all about the future tense. Future tense la you don't have many things to learn, but at the same time there are very different words. adha ipo இந்த ஒரு பேஜ் இந்த கொடுத்திருக்காங்க, இது எல்லாமே கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. Okay, now since we are going to do the tritiya in the grammar class tomorrow, I am not touching that. I am going directly to Avyayani. Yes. Next we are going to Avyayani. Before, yes. Anybody has to say anything? Page. அடுத்த பேஜ் சார், அடுத்த பேஜ்லயே வந்துடுறாரு. Page 7. Page 7 தமிழ் புக்ல, இங்கிலீஷ் புக் I don't know. Okay. 105. Okay, so I'm now I'll go. Ipo in Sanskritam we have two things. என்ன, ரெண்டு பதங்கள். நம்ம ரெண்டு பதம் நம்ம பார்த்துட்டே வந்திருக்கோம். We have been learning two பதம். என்ன பதம் படிச்சிருக்கோம், சுபந்தம் திகந்தம். சுபந்தம்னா என்ன, it is a noun, name, நாம பதம். நாம பதம் அத்தவா சுபந்தம். நாம பதம் சுபந்தம். இந்த பக்கம், so actually from the dhatu only it comes. Okay, from the dhatu we add a pratyaya and we make it a pratipadikam. ஒரு தாத்துல இருந்து ஒரு pratyaya is suffix. That is how the language is formed. இப்ப என்ன ஆயிடுறதுன்னா, ஒரு தாத்து உள்ள எடுத்துக்கிறோம். இப்ப we take a dhatu. In that dhatu what do? We add a pratyaya. நம்ம ஒரு பிரத்யயாவை ஆட் பண்றோம். பிரத்யயா என்ன பிரத்யயா ஆட் பண்றோம், இப்ப நம்ம தாத்து எடுத்துக்கிறோம், பட்டு தாத்து எடுத்துக்கிறோம். அதுக்கு நம்ம ஒரு பிரத்யயா ஆட் பண்றோம். என்ன பிரத்யயா, தீதஹ அந்தி சீதஹத மீவஹ மஹ அப்படின்னு நம்ம சொல்றோம். அது அந்த பிரத்யாவை ஆட் பண்ணினோம்னா அது என்ன ஆயிடுறது, it becomes கிரியாபதம். இந்த பக்கம் நம்ம என்ன பண்றோம், ஆக்சுவலி சம்ஸ்கிருத லாங்குவேஜ் ஆல் அபவுட் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளோ சார்ட்லயே முதல்ல தாத்து தான் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் which my Guruji has told me, my teacher. அதாவது இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரம் அப்படிங்கிற தாத்து சம்ஸ்கிருத லாங்குவேஜ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட்னா என்னன்னா, எல்லா தாத்துவும் தான் பிராத்திபதிக்கமா மாறுறது கடைசியில.
அந்த பிராத்திபதிக்கம் தான், பிராத்திபதிக்கம்ல இருந்து தான் நம்ம வந்து பிரத்யய ஆட் பண்றோம். எப்படி தாத்துல இருந்து இந்த சைடு போனா திகந்தம் ஆட் பண்ணி வேர்ப்ஸ் ஆயிடும், கிரியாபதம். இந்த பக்கத்துல நம்ம சுபந்தம் சுப்பிரத்திய ஆட் பண்ணினோம்னா அது நாமபதமும் ஆயிடும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ரம்ங்கிற தாத்து. ரம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா டு பி ஹாப்பி. ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு அர்த்தம் இல்லையா? பட்டுங்கிற தாத்து டு ரீட், லிக்குங்கிற தாத்து டு ரைட், பஷ்யத்தி வந்து டெரிவேட்டிவ், திருஷ்ங்கிற தாத்துனா டு சீ, காது தாத்துனா டு ஈட். அத மாதிரி ரம் இஸ் டு பி ப்ளீஸ்ட், டு பி ஹாப்பி. இப்ப ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு பிரத்யேக ஆட் பண்ணினா அது பிராத்திபதிக்கமா அந்த வேர்டு வந்துடுது. சோ இந்த ரம் தாத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா தியஞ்ச் அப்படிங்கிற ஓகே தஞ்ச் அப்படிங்கிற ஒரு பிரத்யேக ஆட் பண்ணிருக்காங்க. Please, I want everyone to go on mute because I'm explaining a very important concept and I don't want anybody to be disturbed because of somebody's unmuting. Please. Okay? So, if a dunge, Uma madam, otherwise I'll have to go on the lecture mode. La ponena na ellarum use pandra mari aayidum. Please mute yourself, Uma madam. Mute panna mudiyalana solunga, na mute பண்ணிடுறேன். மியூட் பண்ண முடியல மேடம், அது கரண்ட் போயிட்டு. ஓகே ஓகே, I'll mute. கரண்ட் போயிட்டு மேடம், வரமா. Okay, I have muted everyone, but you can unmute yourself and ask if you want. Okay. இப்போ இந்த ரம்ங்கிற தாத்து is to be happy, I told you. இப்போ இதுல தஞ்ச் அப்படிங்கிற ஒரு பிரத்யேக ஆட், கஞ்ச், சாரி இட்ஸ் நாட் தஞ்ச், இட் இஸ் கஞ்ச், கஞ்சுங்கிற ஒரு பிரத்யேக ஆட். இப்போ நம்ம ஷப்புங்கிற பிரத்யேக ஆட் பண்ணும்பொழுது நம்ம பார்த்துருக்கோம், நம்ம என்னோட கிராமர் கிளாஸ்ல பார்த்தா பார்த்துருக்கோம். ஷப் அப்படின்னா அதை எப்படி பிரிப்போம்? சம்யுக்தாட்சரப்படினா இஷ் பிளஸ் ஆ பிளஸ் இப்பு அப்படின்னு பிரிப்போம். அந்த இஷ்ஷும் அப்போ இப்போ இத்து லெட்டர்ஸ் ஆயிடும், நடுவுல இருக்கிற ஆ மட்டும் தான் கண்டென்ட்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்க கஞ்ச் அப்படிங்கிற அந்த இதுல வந்து இக்கும் இன்ஷும் இத்து லெட்டர்ஸ் ஆயிடும், ஆங்கிறது மட்டும்தான் பிரத்யா இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்? இந்த ஆங்கிறது இப்போ இட்ஸ் பெனல்டி மேட்னா அது வந்து தீர்கா, பிரிங் இன் தீர்கா. தீஸ் ஆர் ஆல் த ரூல்ஸ் ஆஃப் தாத்து நம்ம படிக்கும்போது பார்த்துருக்கோம். கணாஸ் பண்ணும்பொழுது we will do it later on. ஸோ இப்போ இந்த ஆ வந்து பெனல்டி மேட்டா இருந்தானா அது தீர்காவாகும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரம்முங்கிறது இந்த ஆ வந்ததுனால பெனல்டி மேட்டா இரு பிளஸ் ஆ பிளஸ் இம் அப்படிங்கிறதுனால இந்த ஆ வந்து பெனல்டிமேட்னா த லெட்டர் பிஃபோர் த லாஸ்ட் லெட்டர், கடைசி எழுத்துக்கு முந்தின எழுத்து ஆவா வர்றதுனால அத ரூல் படி என்ன, அந்த ஆங்கிறது வந்து தீர்க்கம் ஆயிடும். ஸோ ரம் பிகம்ஸ் ராம். அதோட இந்த ஆவை ஆட் பண்ணினோம்னா பிரத்ய ராமங்கிற பிராத்திபதிகம் கிடைக்கும். ராமாங்கிற அந்த பிராத்திபதிகம் வந்து என்ன ஆகும்? த்ரீ மீன்ஸ் பிராத்திபதிகம், அப்புறம் வந்து இட்ஸ் ஆல்சோ த சப்தா. ஓகே, ஸோ இந்த சப்தா வந்து அதை வந்து நம்ம என்ன பண்றோம்? அதைத்தான் வந்து நம்ம சுப்ரத்தியோட ஆட் பண்ணி அதை சுபந்தமாக்குறோம். அப்ப ராமாக்கு என்ன அர்த்தம்? ஒன் ஹூ மேக்ஸ் எவ்ரிஒன் ஹாப்பி. கரெக்டா? அப்ப ரம்ங்கிற தாத்துக்கு பேரு டு பி ப்ளீஸ்ட். ராமாங்கிற பிராத்திபதிக்கத்துக்கு என்ன பேரு? ஒன் ஹூ மேக்ஸ் எவ்ரிஒன் ஹாப்பி. இப்ப அதோட நம்ம என்ன பண்றோம்? பிரத்யேக ஆட் பண்றோம். 21 பிரத்யேக், இந்த இஸ் அவு அதெல்லாம் வரும். அதான் நம்ம ராமஹ ராமோ ராமாஹா அதை சொல்றோம். அது ஏன்
அப்படின்னா அது சூல ஆரம்பிச்சு இப்புல முடியறதுனால அதுக்கு பேர் சுப்பு. சுப்பு அந்த, அதனால அதுக்கு பேரு சுபந்தம். இங்க இந்த கிரியாபதம்ல தாத்து வரும்போது என்ன ஆயிடுறது? தீல ஆரம்பிக்கிறது. இல்ல நம்ம தீத்தக அந்தி பண்றோம் இல்லையா, அது கடைசியில ஞால முடியுது. சோ திகன் கஸ் அப்படி ஆகும், திகந்தம். இது ரெண்டும் என்ன ஆயிடுறது? They form the proper one. They can be declined. A verb can be declined. A dhatu can be declined. Patati patati சொல்லலாம். ராமா சப்தவ ராமஹ ராமாஹு ராமாஹா எல்லாம் சொல்லலாம். ஆனா the third type of words are there in Sanskrit which cannot be declined. எந்த லிங்கத்துல வேணா இருக்கட்டும், எந்த வச்சனத்தோட வேணா நீங்க போடுங்க, யாரோட வேணா சேருங்க, இவா தனியாவே இருப்பா. They will give you the meaning, but they cannot be declined. So they are the indeclinable. இதை நம்ம என்ன சொல்றோம்? அவ்யயம். அவ்யயம் புருஷகலிங்க மைண்ட் அவ்யயம். இப்ப நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போறோம்? I just thought I should tell you what it is. What is the difference between declinable and indeclinable? இப்ப அவ்யயால there are many words. படிக்க இப்ப நம்ம ஹ்யஹ ஸ்வஹ நம்ம அறியாமலே நம்ம நிறைய அவ்யயா படிச்சிருக்கோம். சனா and இது படிச்சிருக்கோம். அது நம்ம என்னதுன்னே தெரியாம கூட படிச்சிருக்கோம். ஸ்வஹா படிச்சிருக்கோம். ஸ்வஹாவை நம்ம மாற்ற முடியாது, ஹ்யஹாவை மாற்ற முடியாது. கரெக்டா? பரஸ்வஹ பரஹ்யஹ இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. சோ இப்போ அவ்யயானி, அதனாலதான் நான் சொன்னேன் அவ்யயம் நபும்சகலிங்க. அதனாலதான் அவ்யயானி நபும்சகலிங்க. அவ்யயம் அவ்யயே அவ்யயானி பல சப்த மாதிரி. 3 பால்களிலும் எல்லா வேற்றுமைகளிலும் எல்லா வச்சனங்களிலும் மாறுதல் இல்லாமல் இருப்பது அவ்யயானி. So the word that does not change any gender in any vachana or any vibhakti. No vibhakti. இப்ப விசேஷணத்துக்கு என்ன சொல்றோம் நம்ம? எல்லிங்கம் எத் வச்சனம் எத் விபக்தி. அத மாதிரி எந்த இது விசேஷத்துல இருக்கோ அதே விசேஷணத்துக்கு வரணும். எந்த லிங்கமோ எந்த வச்சனமோ எந்த விபக்தியோ இருந்தாலும். ஆனா அவ்யயம் எப்படி? நத்திங், எந்த சேஞ்சுமே அதுல கிடையாது. சோ பிரத்யயாந்த வடிவுடைய சில அவ்யயானி கத்துவா கந்தும் இங்கு சில அவ்யயானி தரப்பட்டுள்ளன. அவை எவ்விதம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது காட்டப்பட்டுள்ளது. இவற்றை கொண்டு வாக்கியங்களை அமைக்கவும். Okay, so these are the avyayanis that we are going to read. Okay, இப்போ who led Saraswati madam? Do you read it? Okay, இப்போ சரஸ்வதி மேடம்க்கு முன்னாடி சாரதா மேடம் வந்திருக்கீங்க. சாரதா நமஸ்காரம் ஜி. படிங்கோமா. அந்தஹால புக் இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கு ஜி. அந்தஹ உள்ளே. படிங்க. வஹிஹி வெளியே. திவா பகல். தூப்னிம் மௌனம். இல்ல ஸ்வயம் தானாகவே. ஹலோ கரெக்டா படிங்கோ. தூ கரெக்டா படிங்கோ. தூப்னிம். தூ விப்புலமா அது இஷ்ஷர். சாரி ஜி. தூஷ்ணிம் மௌனம். ஸ்வயம் தானாகவே. மா கூடாது. ஏவம் இம்முறையில். இத்தியம் இவ்விதம். இத்தம் இத்தம் இவ்விதம். சர்வதா எப்பொழுதும். ரே ஏய். So these are all words. பாருங்க, இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டே வந்திருக்கோம். அந்தஹ உள்ள நமக்கு தெரியும்.
திவா திவா டே, நக்தம் நைட்டு, பஹிஹி வெளிய, so many தூஷ்ணி மௌனம், ஸ்வயம் தானாகவே, மா நம்ம சொல்றோம்ல சிந்தா மாஸ்து, மா கரோத்து டோன்ட் டு, மா கரோத்து டோன்ட் டு. பட் இதெல்லாம் ஏவம். இந்த கிளாஸ்லயே ஐ திங்க் somebody asked me the difference between ஏவ and ஏவம். I think it was in our grammar class. I don't know why madam ஏவம் cannot come. ஏவ and ஏவம் both are indeclinables only, but ஏவ and ஏவம் have different meanings. ஏவம் ஏவம் கரோத்துனா இது மாதிரி பண்ணு, ஏவ அப்படின்னா ஒன்லி அப்படி வந்து. ஓகே. மீனக ஜலமேவ வசதி, ஜலேன ஏவ வசதி, அந்த மாதிரி. ஓகே. இப்ப அடுத்தது in R, I think somebody has to come. ராஜராஜேஸ்வரி மேடம் can come. படிக்கட்டுமா? புறால் என்று படிங்க. புறா முன்பு, அலம் போதும், கிமர்த்தம் எதற்கு, சம்யக் நன்று நன்றாக, சர்வத்திர எவ்விடத்திலும், சாயம் மாலை நேரம், புனக மீண்டும், ஷனைஹி மெதுவாக, சிரம் நெடுநாட்களுக்கு, கதாச்சித் ஒரு சமயம், உப்பரி மேலே, அதக கீழே, விருத்தா வீணாக. ஓகே ஓகே விருத்தா வீணாக. ஓகே, இன்னும் 2-3 தான். ஓகே, யூ கேன் ஸ்டாப் ஹியர். அவங்க இருக்காங்களா? ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் மேடம், நீங்க படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மேடம், படிக்கிறேன். சக கூட, சேத் அப்படியானால், உச்சைகி உறக்க, மந்தம் மென்மையாக மெதுவாக, துவாரா மூலமாக, கிருதே அதற்கு. ஓகே ஓகேம்மா. அதாவது இப்ப நம்ம பார்த்தோம்னா இத்தனை வேர்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அவ்யயானியில. பிரவேஷா அவ்யயானி வந்து லிஸ்ட் இஸ் எண்ட்லெஸ். There will be lot of avyanis when you use it, but in our pravesha book this much of avyanis they have given us. இவ்வளவு அவ்யயானி கொடுத்துருக்காங்க. இத்தனை அவ்யயானி for us to keep in our mind. ஏன்னா ரொம்ப நிறைய கொடுத்தாலும் நம்மளால கிராஸ் பண்ண முடியாது. These itself. இப்ப புறானா முன்னொரு காலத்தில், புறா ஏகஸ்மின் நகரே ஏகஹ ராஜா ஆசீத், ஒரு நகரத்தில் ஒரு ராஜா இருந்தார். புறா அப்படின்னா முன்பு. நம்ம படிச்சிருக்கோம், நம்ம ஸ்டோரி எல்லாம் படிக்கும் பொழுதுதான் இதெல்லாம் வரும், புறா அப்படின்னு வரும். ஸோ அலம் இனஃப். ஸோ கிமர்த்தம் தான் அந்த அர்த்தம், கிமர்த்தம் அது வருது. சம்யக் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சம்யக் பட்டதி, நன்றாக படிக்கிறாய். அதை வந்து தட் இஸ் ஆல் இன்டிக்ளைனபிள். சர்வத்திர எல்லா இடத்துலையும், சாயம் மாலை நேரம், புனக நம்ம யூஸ் பண்ணுவோம், புனக வதத்து மீண்டும் சொல்லு. ஷனைஹி இப்ப நம்ம சொல்லுவோம்ல, இந்த யானை வந்து மெதுவா நடக்கிறது, அப்ப கஜக ஷனைஹி சலதி. சிரம் நெடுநாட்களுக்கு, நிறைய நாளைக்கு. கதாச்சித் ஒரு சமயத்தில், அப்படி இதெல்லாம் கதையில நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். உப்பரி மேலே, அதக கீழே. இப்ப இதெல்லாம் இந்த பஹிஹி, அந்தக, உப்பரி, அதக, பூர்வத்தக, பிருஷ்டத்தக, இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து எப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு விபக்தி இருக்கும். when we learn vibhaktis we will be learning what are the words which will come. இந்த விபக்தியில தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கும் இந்த அவ்யயம். ஓகே, when we learn that we will learn that. சேத் இப்ப வந்தது இல்லையா, சேத். இப்ப கூட ஒரு சென்டென்ஸ் we saw, சேத்ல பார்த்தோம். somewhere we saw no today, சேத். துவம் பிரதிஷ்யசே சேத் வர்திஷ்யசே, நீ முயன்றால் முன்னேறுவாய். அப்போ if you try you will succeed. அந்த if சேத், நோ சேத்னு உண்டு. நோ சேத்
no. If you try, you will succeed. If not, அப்படிங்கிறதுக்கு no chet, no. Na spardishyati அந்த மாதிரி. உச்சைஹி உறக்க பேசுறது, அது மந்தம் மென்மையாக மெதுவாக. துவாரா சொல்லுவோம்ல, ஹிந்தியில கூட சொல்லுவோம் துவாரா. கிருத்தே, இந்த கிருத்தே இஸ் வெரி இது மாதிரி வேர்டு. அதாவது நம்ம யாருக்காவது ஏதாவது கொடுக்குறோம்னா அவளுக்காக, அம்பா கிருத்தே அம்மாவுக்காக. ஆக்சுவலி நம்ம that's why I said I want to do vibhakti in detail with you. The krite எல்லாம் we can use it in the vibhakti. அது எல்லாமே பார்த்து we have to do it. So the Bhakyani, can you read? இதுல வந்து ராஜேஸ்வரி வைத்தியநாதன் மேடம் இருக்கம். நமஸ்தே ஜி, நான் இப்பதான் ஜாயின் பண்ணி. எந்த பாடம் ஜி? பேஜ் 8ல லெசன் 6th lesson page number 8. ஓகே. வாக்கியானி உத்யானாத் அதானே ஜி? கரெக்ட். உத்யானாத் பகிஹி அந்தக ச விருட்சாக பந்தி. ஆகாஷே நக்ஷத்ராணி நக்தம் ராஜந்தி திவா ந ராஜந்தி. அடுத்ததையும் படிங்க. சா காயதி துஷ்ணீம் திஷ்ட. ஓகேம்மா, ஓகே. ஓ, இப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இல்லையா? உத்யானாத் பஹிஹி அந்தஹ ச விருக்ஷாஹ. இப்போ அதை தான் நான் சொன்னேன், வித்தவுட் டீச்சிங் யூ ஆல் ப்ராப்பர் விபக்திஸ் ஐ கேனாட் டூ த அவ்யயாஸ். நம்ம சும்மா இன்னைக்கு பார்த்துப்போம். அப்புறம் when we are doing the vibhaktis, then and there we will do this. Okay, இப்போ ஜஸ்ட் இந்த மீனிங் பார்த்துப்போம். உத்யானாத் வெளியே உள்ள விருக்ஷாக பவந்தி, விருக்ஷங்கள் மரங்கள் இருக்கின்றன. ஆகாஷே நக்ஷத்ராணி நக்தம் ராஜந்தி, ராஜந்தினா விராஜந்தி அந்த மாதிரி ஷைனிங். ஓகே, நக்ஷத்ராணி. திவா ந ராஜந்தி, திவா இஸ் டே. சா காயதி தூஷ்ணீம் திஷ்ட, பி சைலண்ட், மௌனமா இரு. அவ பாடுறா, நீ மௌனமா இரு அப்படின்னு சொல்லுது. சச்சிவஹ ஸ்வயம் ஆகத்ய திருஷ்டவான். Okay, nobody read it. Okay, yeah. After Rajeshwari Vaidyanathan madam, Rajeshwari Srinivasan madam has also read, right? Okay, we go back again to Vijayalakshmi madam. Can you start? I think all of you have read in this first. Madam, sorry, I have not read, ma'am. Shanti. Myself, Sita. Shanti, நான் முதல்லயே உங்களுக்கு எல்லாம் கொடுக்கவே இல்லையா? சாந்தி எல்லாம் ரெண்டாவது ரவுண்ட் வந்துட்டாலே. ரெண்டாவது ரவுண்ட் பண்ணாலே. ஓகே, அவ படிங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், யார் வேணா படிங்க. ஓகே, சாந்தி மேடம் கேன் ரீட். Thank you, ma'am. Padmavati madam, I think she has not read at all. அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டே படிக்கலன்னு நினைக்கிறேன். பத்மாவதி மேடம் படிக்கல என்ன? அவங்க படிக்கல. நீங்க படிங்க. சச்சிவஹ படிக்கிறேன். ஸ்வயம் ஆகத்ய திருஷ்டவான் ஸ்வயம் த்வம் ஏவம் மா குரு 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 இதானீம் இத்யம் வதசி கிம் இத்தம் வதசி கிமர்த்தம் கிம் छात्राः किमर्थं छात्राः सम्यक् न पठन्ति? ஓகே மா, ஓகே, ஸ்டாப். सम्यक् கேக்குறது இல்லையா? கேக்குறது போதும், நீங்க பரவாயில்ல மியூட் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் ஓகே. இப்போ இதுக்கு மீனிங் தெரியும். சச்சிவஹ
स्वयं आगत्य दृष्टवान् सचिवहना the members அப்படின்னு சொல்லுவாங்க the minister அந்த மாதிரி सचिवः the body स्वयं आगत्य दृष्टवान् they came on their own and saw அப்படிதான் அது ஆகத்திய திருஷ்டவான் இது வந்து ஆகத்தியாவும் மறுபடியும் உங்களுக்கு வரும் லெஃப்ட்ல வரும் त्वम् एवं मा कुरु don't do like this इदानीम् इत्थं वदसि किं why did you say like this ஏன் இந்த மாதிரி சொன்னேன் किमर्थं छात्राः सम्यक् न why the students are not learning well அடுத்தது வந்து சாந்தி மேடம் now you read thank you ma'am पुरा एकः नृपः आसीत् त्वं सर्वदा पठ सर्वत्र वायुः अस्ति சோ இது உங்களுக்கு தெரியும் ரொம்ப புறா முன்னாடி ஒரு ராஜா இருந்தார் துவம் சர்வதா பட்ட எப்பொழுதும் படி சர்வத்திர வாயு அஸ்தி எல்லா இடத்துலயும் காற்று இருக்கிறது there is air everywhere yes next Sita Raman sir you can read the next one okay சேத் இருந்தால் இந்த அர்த்தத்தை தெரிவிக்க வேண்டுமானால் சேத் என்ற வார்த்தையை வினை சொற்களுடன் சேர்க்க வேண்டும் உதா கரோதி சேத் செய்தால் ஆகச்சதி சேத் வந்தால் அஸ்தி சேத் இருக்குமானால் மூணுதானே நாலாவது விஷயம் படிங்க நாஸ்தி சேத் இல்லையானால் அப்படின்னா என்ன ஓகே கேன் யூ டேக் தட் சோ நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா if you do karoti chet if you come if it is not அதாவது இருந்தால் இருக்குமானால் இல்லைன்னா நமக்கு அலோக்கியலா சொல்றது வந்தால் செய்தால் அப்ப இஃப் இந்த இஃப் கிளாஸ்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த இஃப் ஆட் பண்ணும்போது தான் சேத் அப்ப சேத்தோட சென்டென்சஸ் சேத்னா இஃப் பண்ணினால் நோ சேத்னா பண்ணவில்லை என்றால் அது ஓகே ஸோ சீதாராமன் சார் அந்த சென்டென்சஸை நீங்களே படிச்சிருங்கோ பவான் ஆகச்சதி சேத் பவான் ஆகச்சதி சேத் समीचीनं वृष्टिः भवति चेत् जनाः सन्तुष्टाः भवन्ति समयः अस्ति चेत् मम गृहम् आगच्छ अभ्यासं करोति चेत् भवान् उत्तीर्णः भवति पुस्तकं गृहे अस्ति चेत् आनीय ददामि ஓகே ஓகே இப்போ என்ன இது எல்லாமே உங்களுக்கு ஓகே யூ கேன் மியூட் சார் இப்போ எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் you can understand the translation itself பவான் ஆகச்சதி சேத் சமீச்சீனம் இட்ஸ் குட் இஃப் யூ கம் நீ வந்தால் நல்லது நீங்கள் வந்தால் நல்லது விருஷ்டிஹி பவதி சேத் ஜனாஹ சந்துஷ்டாஹ பவந்தி if it rains people are happy சமயः अस्ति चेत् मम गृहम् आगच्छ ஆகச்சங்கிறது லோட்லக்கார் ஓகே லோட்லக்கார்ல மத்தியம புருஷ ஏகவச்சனம் நீங்க படிக்கும் போது இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் சும்மா சென்டென்ஸோட மீனிங்கை மட்டும் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது வாட் இஸ் த வேர்ப் ஹியர் வாட் இஸ் த கிராமர் அசோசியேட்டட் ஹியர் அப்படின்னு பார்க்கணும் ஓகே அபியாசம் தட் இஸ் இஃப் யூ ஹேவ் டைம் கம் டு மை ஹவுஸ் அபியாசம் கரோதி சேத் பவான் உத்தீர்ணः பவதி ஸோ நீங்கள் படித்தால் उत्तीर्णः भवति you will pass पुस्तकं गृहे अस्ति चेत् आनीय ददामि आनीय bring it and give it ददामि okay bring and give me இப்போ இந்த அவ்யய பதானில முக்கியமான ஒரு இதுக்கு வந்திருக்கும் நான் I want to tell you everybody one minute